Assalamualaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நம்மளோட சேனலில் ரொம்ப நாளாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் அவன் இல்லாமல் பீட்சா செய்கிற மெத்தட் ஒன்று அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவனும் தேவையில்லை, அதே மாதிரி கை வலிக்க நம்ம மாவு பிசையவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் 10 நிமிஷத்துலேயே சுட சுட பீட்சா செஞ்சு சாப்பிட்றலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிட்சாக்குரிய ஃபில்லிங்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேப்சிகம் ரெட் கலர், கிரீன் கலர் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அது மாதிரி பாதி வெங்காயமும் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அது கூடவே 200 கிராம் பீஃபை வேக வச்சு அதையுமே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு 3-4 சொசேஜஸுமே இது மாதிரி சின்ன அளவில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு சட்டி சூடாகினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த சொசேஜஸ் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம அவனில் செய்கிறதா இருந்தால் இது மாதிரி ஃபில்லிங்ஸை நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வேக வச்சு எடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. நம்ம அவன் இல்லாமல் குக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தான் நம்ம எடுத்திருக்கிற இந்த கேப்சிகம், சாசேஜஸ் இது எல்லாம் வேக வச்சு எடுக்க வேண்டியதாகவும் இருக்கும். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சியுமே போட்டு லேசாக ஃப்ரை பண்ண மாதிரியான பதத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பிஸ்ஸாவோட கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லாவே வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 50% குக் ஆகுற மாதிரி இது மாதிரி லேசாக வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. எந்த அளவுக்குன்னா வெங்காயத்தோட கலர் லேசாக மாறி இருக்கணும். அதே மாதிரி கேப்சிகமை நீங்கள் கடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கடிப்படுற அளவுக்கு வதங்கினா போதும். நீங்கள் தாராளமாக ஒரு 50% குக் பண்ணி எடுத்தாலே சூப்பராக அது செட் ஆகி வந்துடும். ஸோ இது மாதிரி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தண்ணியும் விடாது, அதே மாதிரி லேசாக வதங்குறதுக்கும் அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இது மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி கொஞ்சம் போல் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் போது பிட்சா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா பிட்சா சோஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சட்டி சூடாகினது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் சூடாக்கிட்டு வரும்போது கொஞ்சம் போல் வெங்காயம் குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளுங்க. அது லேசாக கலர் மாறிட்டு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. அது நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பெரிய தக்காளி பழம், அதாவது நல்ல பழுத்த தக்காளி பழத்தை பிளெண்ட் பண்ணி இது மாதிரி அது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே தேவையான அளவு உப்பு, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக தான் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி கட்டர் தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம கைவிடாமல் இது மாதிரி கிளறும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காகி கொண்டு வரும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிட்சா சோஸுக்கே முக்கியமான இன்கிரீடியன்ட் டொமேட்டோ பேஸ்ட். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கிளறும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் தன்மையாக ஒரு சோஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம ஒரு தக்காளி ஜேம் எல்லாம் செய்யும்போது எவ்வளவு இறுக்கமாக இருக்குமோ அந்தளவு இறுக்கமான ஒரு பதத்தில் வரும்போது ஒரிகானோ கொஞ்சம் போல் கையால் இது மாதிரி நொறுக்கி போட்டு விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிட்சா வாசத்தோட அந்த சோஸ் ரெடி ஆகிரும். அண்ட் ஒரிகானோவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிச்சன் ஃபுல்லாகவே நமக்கு பிட்சா வாசத்தை ஃபீல் பண்ண முடியும். பொதுவாக நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கி பிட்சா சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் நமக்கு இந்த சோஸில் இருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பதம் எக்ஸாக்டாக இது மாதிரி தண்ணி எல்லாமே வற்றி, அதாவது நம்ம ஸ்பூனால் சோஸை கிளறும் போது ஒரு பக்கத்துக்கு எடுக்கக்கூடியதாக இந்த பெரட்டின மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்தாலே நம்மளோட சோஸ் ரெடி ஆக்கிட்டுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஸ்பூனில் இருந்து கஷ்டப்பட்டு கீழே விழுகிற மாதிரியான ஒரு பதத்தில் எடுத்தாலுமே நம்மளோட சோஸ் நல்லாவே செட் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்ததாக பிட்சாக்குரிய மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது இது மாதிரியான ஒரு கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்க போகிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மெஷர்மெண்ட் கப் இல்லை ஒரு டீ கப்பில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா எல்லா அளவுகளையும் இந்த டீ கப் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதலாவதே மாவு தான் செட் பண்ணி வைப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபைனலாக தான் மாவு வந்து செட் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் அதே கப் அளவில் ரவை வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். அண்ட் கொஞ்சம் போல் ஒரிகானோ எடுத்து இது மாதிரி கையால் நொறுக்கி போட்டுக்கொள்ளுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்க்க வேண்டி இருக்கும். ஸோ நான் எடுத்திருக்கிற ஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் அப்படின்றதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது நம்ம ஊற வைக்கணும் பொங்க வைக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அண்ட் அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் இன்க்ரீடியன்ஸை முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அண்ட் இது எல்லாத்தையுமே அந்த ரவை மாவு எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அந்த எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் கப்லேயே 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூடவே இளம் சூடான ஃப்ரெஷ் மில்க் வந்து ஒரு 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம சேர்த்திருக்கிற ஃப்ரெஷ் மில்க் ஆயில் இந்த கோதுமை ரவையோட நல்லா செட் ஆகி வர்ற மாதிரி இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் முக்கியமாக நிறைய பேர் நம்மளோட சேனலில் கேட்குற ஒரு சின்ன டவுட் தான், ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம்னு கேட்டிருக்கீங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா உதாரணமாக உங்களுக்கு 1 கப் ஃப்ரெஷ் மில்க் தேவைன்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு 1 கப் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெஷ் மில்க்கு பதிலாக உங்களுக்கு அந்த மில்க்கு கூட தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் இது போல் நல்லாவே கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் போல உப்பு விட்டுக்கொள்ளுங்க. அது கூடவே நம்ம எடுத்திருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இது போல நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு திக்கான மாவு தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்பூன்ல இருந்து விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த வி வடிவத்தில் தான் விடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாவு கூட கீழே விடும். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு நீங்கள் எடுத்தாலே தாராளமாக போதும். அண்ட் முக்கியமாக நம்ம ரவை சேர்க்கும் போது ஆல்ரெடி நம்ம பிளெண்ட் பண்ணி மாவாக்கி சேர்த்துருந்தோம் அப்படின்னா இது போல் பிளெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளெண்ட் பண்ண மாவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்களுமே இந்த மாவு செய்யும் போது இந்த பதத்தில் இருக்கணும், அதாவது கீழே விழும்போது வி வடிவத்தில் விழணும், ரொம்ப திக்காக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மாவு நல்லா லூஸ் ஆகிட்டுது அப்படின்னா நீங்கள் பயம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு கொஞ்சம் அந்த மாவை வந்து ஒரு திக்கான பதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போது தான் நம்ம பிட்ஸா செய்யும் போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே உங்களுக்குமே வீட்டில் செய்யும் போது அதே மாதிரி கிடைக்கும். அண்ட் வளமையாகவே நம்ம பிட்ஸா செய்கிறோமா இருந்தால் மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அது டபுள் சைஸ் ஆகும் வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸுக்குனாலும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் இந்த பிட்ஸாட ஸ்பெஷலே இது மாதிரி மாவை வந்து செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உடனே பிட்ஸா செஞ்சிடலாம். ஸோ அடுத்ததாக எப்படி பிட்ஸா செய்யலாம்னு பார்க்கலாம். முக்கியமாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. பேன் லேசாக சூடாகும் போதே கொஞ்சம் போல் ஆயில் விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் அதையுமே நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பேனில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போல் ஆயில் கூடுதலாக இருந்தாலுமே அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆயில் நல்லாவே சூடாக இருக்கும்போது மாவை கொட்டிட்டோம் அப்படின்னா சம்டைம் மாவு வந்து நல்லாவே பொரிஞ்சிட பார்த்துரும். அதே மாதிரி ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து நல்லாவே லோ ஃப்ளேமில், அந்த ஸ்டவ்வில் எந்த அளவுக்கு லோவில் வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ பேனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக ஆயில் வந்து பட்டும் படாத மாதிரி பூசினதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 பிட்ஸா செய்கிற அளவுக்கு தான் மாவு வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ அதில் ஹாஃப் அமௌண்ட்டை வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக ஒரு ஸ்பூனாலேயோ அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வூடன் ஸ்டிக் இருந்தால் அது மூலமாக இது மாதிரி மாவை லேசாக நீங்கள் தடாவி அதை ஃபுல்லாகவே ஒரு பிட்ஸாட ஷேப்பில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த மாவு வந்து அதாவது பிட்ஸாட பேஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகி வந்துடும்.
இது மாதிரி ஷேப் பண்ணி கொண்டு இருக்கும்போதே அதோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% அளவுக்கு லேசாக குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிட்ஸா சோஸை வந்து எட் பண்ண வேண்டி வரும். பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிற பிட்ஸா வந்து அதோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும், நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, ஒரு பிட்ஸா ஹட்லேயே வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த ரியல் டேஸ்ட்டை கொடுக்கறது இந்த பிட்ஸா சோஸ் தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் இந்த பிட்ஸா சோஸை செஞ்சு இந்த பிட்ஸாவையும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ப மாட்டாங்க இது வீட்டில் செஞ்ச பிட்ஸான்னு. அதுவுமே மாவு பிசையாமல் ஒரு லிக்விட்லேயே நம்ம இது மாதிரி சூப்பராக ஒரு பிட்ஸா வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையும் மேலே வந்து டாப்பிங் போட்டுடலாம். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொசரல்லா சீஸ் வந்து பிட்ஸாக்கு சேர்க்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் மொசரல்லா சீஸ் சேர்க்க இல்லை அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து இந்த பீஃப் அண்ட் சாசேஜஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபில்லிங் செஞ்சோம் இல்லையா, அந்த டைமில் ஒரு நல்ல பெரிய கேரட்டை ஸ்க்ரேப் பண்ணி அது கூடவே வதக்கி எடுத்தீங்கன்னா இந்த பிட்ஸாட டாப்பிங் வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அண்டு நம்ம அதிகமாக வந்து கேப்சிகமோ வெங்காயமோ அதிக அளவு சேர்த்துட்டோம் அப்படின்னா பிட்ஸாட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீஸ் சேர்க்க பாருங்கள். சீஸ் சேர்க்காத சந்தர்ப்பத்தில் இது மாதிரி கேரட் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்டு சீஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி அழகாக ஈவனாக போட்டதுக்கு அப்புறமா வெளியில் ஆவி போகாத மாதிரி இது மாதிரி மூடி போட்டு அந்த மூடியில் இருக்கிற ஹோலையும் சின்ன டிஷ்யூ வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. பொதுவாக லோ ஃப்ளேமில் 10-15 நிமிஷம் வச்சாலே சூப்பராக அந்த பிட்ஸா வந்து குக் ஆகி வந்துடும். ஸோ நாம் செஞ்சுருக்கிற இந்த பிட்ஸாவை பார்த்தீங்கன்னா அவனில் இருக்கிற மாதிரியே நல்ல சட்டப்படியாக வந்திருக்குது. முக்கியமாக அதோட கீழ்ப்பகுதி கருகி போகாமல் ரொம்ப அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் தான் வந்திருந்தது. அண்ட் நிறைய பேருக்கு இது மாதிரி பேனில் பிட்ஸா செய்யும்போது பயம் என்னன்னா அதோட கீழ்ப்பகுதி வந்து கருகி போயிடும் அப்படின்னு. பட் நான் சொல்லி தந்த இந்த மெத்தட்லேயே டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சூப்பராக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே வீட்டில் பிட்ஸா செஞ்சிடலாம். ஸோ இன்னும் ஒருக்கா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த லிக்விட் டோவில் வந்து நம்ம பிட்ஸா செய்யும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக செய்ய வேண்டியது. இந்த பேனில் வந்து மாவை நம்ம போட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி ஈவனா எல்லா இடமும் ஒரு பிட்ஸா பேஸை வந்து செஞ்சு எடுக்கிறது தான். அதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக நீங்கள் செய்யும்போது ஈஸியாக ஒரு 1 மினிட்லேயே இது மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். அண்ட் இதே போல் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு செய்கிற பிட்ஸா, அதாவது அவன் இல்லாமல் மாவு பிசைஞ்சு அதை பொங்க வச்சு செய்கிற பிட்ஸா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2-3 மெத்தடில் செய்ய வேண்டி வரும். அதுக்குமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் செய்ய வேண்டி வரும். ஸோ கண்டிப்பாக நோம்புக்கு முதல் அந்த ரெசிபியுமே நம்மளோட சேனலில் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க. அண்ட் மோஸ்ட்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோவும் அதுதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஈவினிங் டீ குடிக்கும்போது பிட்ஸாவோட டீ குடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவன் இல்லாமல் பிட்ஸா செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இது மாதிரி மூடினதுக்கு அப்புறமா அந்த மூடியில் இருக்கிற ஹோலை வந்து கண்டிப்பாக ஒரு டிஷ்யூவோ இல்லாட்டி ஃபோயிலோ வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அதே மாதிரி அடிக்கடி அந்த மூடியை திறந்து பார்க்காதீங்க. திறந்து பார்க்கும்போது பிட்ஸா வந்து பேக் ஆகி வரத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ நம்ம நினைச்ச உடனேயே 10 நிமிஷத்தில் சூப்பராக வந்து பிட்ஸா ரெடி ஆகிரும். நம்ம கஷ்டப்பட்டு மாவு பிசை தேவையும் இல்லை, மாவு பொங்கணுமே அப்படின்ட்டு 2 ஹவருக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பிட்ஸா பிரியர்கள் எல்லாருக்குமே இது ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிட்ஸா வந்து உங்களுக்கு மறிக்கட்டும் உங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.